Good morning, students. So, in the last class we studied about the Wheatstone bridge, Kirchhoff's rule, Lamba. So, the Wheatstone bridge oda application la enna appadina meter bridge. Meter samana chuttu. Meter samana chuttu. அது என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா unknown resistance மின் தடை. ஒரு காயிலோட ஒரு கம்பிச்சுருளோட மின் தடையை கண்டுபிடிக்கணும். இது ஒரு கம்பிச்சுருள், இதோட மின் தடை தெரியாது, இதை கண்டுபிடிக்கணும். வேற என்ன செய்யலாம் அப்படின்னா இதோட ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் மின் தடை என்ன செஞ்சிடலாம், கணக்கிடலாம். ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிச்ச பிறகு இதோட மின் தடை என்ன செஞ்சலாம் கண்டுபிடிக்கலாம். மின் தடை என்ன செஞ்சலாம் கண்டுபிடிக்கலாம். சரி, மீட்டர் சமர சுற்று எப்படி இருக்கும் அப்பரேட்டஸ் அப்படின்னா ஒரு பிராக்டிக்கல் உண்டு, அதனால கொஞ்சம் பாத்துக்க. இதான் மீட்டர் சமர சுற்றோட அப்பரேட்டஸ். இதுல ரெண்டு காப்பர் ஸ்ட்ரிப், ஒரு காப்பர் தகடு, இந்த இடத்துல சி, இது வந்து டி. நான் போட்டுக்கலாம், இது சி டி. சிங்கிற காப்பர் ஸ்ட்ரிப், இது டிங்கிற காப்பர் ஸ்ட்ரிப். அதுல முனைகள் இருக்கு, டெர்மினல்ஸ். இது வந்து ஈங்கிற காப்பர் ஸ்ட்ரிப், ஈங்கிற காப்பர் ஸ்ட்ரிப். அதுல ரெண்டு கேப் இருக்கு, ரெண்டு கேப். இது G1 ஒரு கேப், இது வந்து G2 ஒரு கேப், G1 G2. இப்போ ஒரு காப்பர் ஸ்ட்ரிப், இது வந்து C, இது வந்து D, ஒரு L ஷேப்ல இருக்கு. நடுவுல பார்த்தோம் அப்படின்னா ஒரு E ஒரு காப்பர் ஸ்ட்ரிப், அதுல ரெண்டு இடைவெளி இருக்கு, ஒன்னு G1 இன்னொன்னு வந்து G2. அடுத்து அந்த CD அந்த ஸ்ட்ரிப்ல ரெண்டு முனைகள் டெர்மினல்ஸ் இருக்கு. ஒன்னு A வச்சிருக்கோம், ஒன்னு C வச்சிருக்கோம். A க்கு C க்கு இடையில ஒரு 1 மீட்டர் லென்த்ல மேக்னெட் வயர், மேக்னெட் கம்பி வச்சிருக்கோம். A க்கு C க்கு இடையில அதோட ரீடிங் எடுக்கிறதுக்கு இதுல இருக்கு ஒரு மீட்டர் ஸ்கேல் இருக்கு, நடுவுல இருக்கு ஒரு மீட்டர் ஸ்கேல் இருக்கு. இந்த ஸ்கேல் எடுத்துக்கலாம், அதோட ரீடிங்ஸ் எடுத்துக்கலாம். இதானது மீட்டர் சமன சுற்று. இது ஒரு உடன் போர்டு, மர சட்டம். அதுல வந்து ரெண்டு காப்பர் ஸ்ட்ரிப் C and D L ஷேப்ல இருக்கு. நடுவுல E ஒரு காப்பர் ஸ்ட்ரிப் இருக்கு, ரெண்டு இடைவெளி இருக்கு G1 G2. இந்த A க்கும் C க்கு இடையில மேக்னெட் வயர் 1 மீட்டர் லென்த்ல இருந்து நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம். அந்த ரீடிங்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு மீட்டர் ஸ்கேல். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து G1 ங்கற கேப்ல இந்த கம்பி சுருளை இணைக்கிறோம். இதோட மின்தடை நமக்கு என்ன செய்யாது தெரியாது. இந்த இடத்துல இருக்கிறோம், இந்த இடத்துல டெர்மினல்ல இத கனெக்ட் பண்ணிக்கிறோம். இதோட மின்தடை என்ன செய்யணும், கணக்கிடணும். இந்த காயிலோட ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். சரி, அடுத்தது G2 ங்கற கேப்ல இன்னொரு நோன் ரெசிஸ்டன்ஸ், தெரிந்த மின்தடை, அதை இணைக்கிறோம். தெரிந்த மின்தடை, இதோட வேல்யூஸ் தெரியும், எத்தனை வேணாலும் போட்டுக்கலாம். 4 இருக்கு, 2 ohm 3 ohm 4 ohm 5 எதனாலும் போட்டுக்கலாம். ஃபிக்ஸட் ரெசிஸ்டன்ஸ் இதுல போட்டுக்கலாம், நோன் ரெசிஸ்டன்ஸ். அடுத்து A க்கும் C க்கும் இடையில ஒரு எலக்ட்ரானிசர், ஒரு கீ கனெக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து இந்த ஈங்கிற ஸ்டெப்ல சென்டர்ல ஒரு டெர்மினல் இருக்கும். அதுல இருந்து கேலோமீட்டர், 5 ரெசிஸ்டன்ஸ், ஜாக்கிங்கிறது எதுக்கு அப்படின்னா டு டேக் a metal contact. அந்த வயர் வச்சு முடியாது, அந்த கம்பி மேல மூவ் பண்ண முடியாது. அதனால என்ன பண்றோம், ஒரு ஜாக்கி இந்த கம்பியில மூவ் பண்றதுக்காக, ஜாக்கி பென் மாதிரி இருக்கும், இத பிரஸ் பண்ணிட்டு மூவ் பண்றதுக்காக கனெக்ட் பண்ணிப்போம். இவ்வளவுதான் அப்பரேட்டஸ். சரி, எப்படி ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் இந்த கனெக்ஷன் சொல்லிடுறோம், கொடுத்துறோம். இந்த ஜாக்கி என்ன பண்றோம், இந்த வயர் அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டே வரும். அந்த மேக்னெட் வயர் இருக்குல்ல, 1 மீட்டர் லென்த்ல இருக்கனால இந்த வயர்ல இந்த ஜாக்கி வச்சு டி மூவ் பண்ணிக்கிட்டே வரும். அந்த கேலோமீட்டர்ல ரீடிங் எடுத்துறோம் பார்க்கணும். ஒரு இடத்துல வைக்கும்போது நிச்சயம் the galvanometer will show 0 deflection. அந்த galvanometer என்ன காமிக்கும், 0 deflection காமிக்கும். அந்த பொசிஷன் எடுத்துறோம், நோட் பண்ணிக்கணும். எந்த இடத்துல 0 காமிக்கி அந்த இடத்துல நோட் பண்ணிக்கணும். ஜேங்கிற பாயிண்ட். இப்போ நம்ம வீட்ஷன் சமன சுற்று, வீட்ஷன் பிரிட்ஜ்ல பாக்குறோம்னா 0 டிஃப்ளெக்ஷன்.
அப்ப the zero differential இருக்கும்போது I 0 ஆகும்போது we can apply the condition P by Q is equal to R by S. அதே மாதிரி கேட்கிறோம் bridge balance condition பார்க்கறோம். எந்த இடத்துல இருந்து கேலோமீட்டர்ல போகக்கூடிய கரண்ட் வந்து சுழியாகுது. the current flow into the galvanometer become 0. அந்த பாயிண்ட கண்டுபிடிக்கணும். let it be J AJ. இத வந்து L1 எடுத்துக்கிறோம். மொத்தம் 1 மீட்டர். அப்ப JC எவ்வளவு இருக்கும்? L2 ங்கிறது 1 minus L1. இது 1 மீட்டர் 1 கழிச்சா L1 கழிச்சா L2 கிடைச்சிடும். இப்போ this is the bridge balance condition for the Wheatstone's network. The Wheatstone's network the bridge balance condition தெரியும். P by Q is equal to R by S. அது P and Q the resistance. இல்ல P ங்கிறது தெரியாது, Q ங்கிறது தெரியும். இது தெரியாது கண்டுபிடிக்கணும். இது தெரிஞ்ச resistance. R and S எது replace பண்ணுது? They are corresponding to the resistance of the wire AJ and resistance of the wire JC. R ங்கிறது resistance of the wire AJ, S ங்கிறது resistance of the wire JC. நம்ம wire தான் தெரியும், wire length தான் தெரியும். அப்ப எப்படி ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படினா இந்த மேக்னெட் வயரோட ரெசிஸ்டன்ஸ் per யூனிட் லென்த் எவ்வளவு? R. அதாவது ஓரலகு நீளத்திற்கான மின்தடை. அந்த கம்பி மொத்தவையோட ஓரலகு நீளத்திற்கான மின்தடை என்னது? R. அப்ப மொத்த மின்தடை கண்டுபிடிக்கிறது நீளத்தால பெருக்கணும். அப்ப AJ ஓட மின்தடை தெரியணும் அப்படினா என்ன செய்யணும்? AJ R ஆல செய்யணும் பெருக்கணும். So it is equal to R into AJ. இது resistance of the wire AJ. அது மாதிரி அது ஒரே மெட்டீரியல் தான். அப்ப JC ஓட ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது R into JC. இது ரெசிஸ்டன்ஸ் per யூனிட் லென்த். மொத்த ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது என்ன? டிஸ்டன்ஸ் ஆல பெருக்கணும். அப்ப R என்ன செய்யும்? கேன்சல் ஆயிடும். AJ ங்கிறது எவ்வளவு? L1, JC ங்கிறது L2. So P by Q is equal to L1 by L2. என்ன கண்டுபிடிக்கணும்? P தான் கண்டுபிடிக்கணும். Q அக்கவுண்ட் பண்ணனும். Q into L1 by L2. இந்த Q ங்கற வேல்யூ தெரியும். நம்ம எவ்வளவு வேல்யூ ஃபிக்ஸடா போட்டுக்கலாம். 3 ஓம்ஸ் 4 ஓம்ஸ் தான் போட்டுறோம். அதனால L1 L2 மெஷர் பண்ணிட்டா எதை கண்டுபிடிச்சலாம்? அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் P ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சலாம். அந்த காயிலோட ரெசிஸ்டன்ஸ், இந்த கம்பிச்சரோட மின்தடை ரெசிஸ்டன்ஸ்லாம் கணக்கிடலாம். சரி, இப்போ மின்தடை கண்டுபிடிச்சாச்சு. ஆனா இதே ஒரு எரர் வர சான்ஸ் இருக்கு. என்ன அப்படினா இந்த வயரை சால்டரிங் பண்ணிருக்கோம். இந்த கம்பி இந்த இடத்துல அந்த கம்பி எடுத்து அந்த முனையில இந்த முனையில சால்டரிங் பண்ணி வைக்கிறோம். அப்ப அதுல என்னலாம் மின்தடை என்னலாம் மாறலாம். அந்த சால்டரிங் எஃபெக்ட்னால என்னலாம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் என்னலாம் வரலாம். அத அவாய்ட் பண்றதுக்கு என்னன்னா P and Q இன்டர்சேஞ்ச் பண்ணனும். அதாவது P எந்த பக்கமோ Q எந்த பக்கமோ போட்டு again we can take one set of reading. After interchanging P and Q we can take another set of reading and find out the unknown resistance P கண்டுபிடிக்கணும். Then we have to find out the average. இப்போ ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி. சரி, அடுத்த ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க என்ன செய்யணும் அப்படினா இந்த காயில் இருக்குல, இந்த கம்பி சுருள், இந்த கம்பியோட கழட்டிட்டு இந்த மொத்த லெந்த் தெரிஞ்சணும், மெஷர் பண்ணணும். let it be L. the length of the wire, the coil. அடுத்து இந்த வயரோட ரேடியஸை மெஷர் பண்றோம் by using the screw gauge. screw gauge யூஸ் பண்ணி அதோட ரேடியஸை கண்டுபிடிக்கணும். let it be A. ஏங்கிறது என்னது? ஸ்மால் ஏங்கிறது இந்த வயரோட ரேடியஸ். அப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும். ரெசிஸ்டன்ஸ் is equal to rho into L by A. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? rho கண்டுபிடிக்கணும். it is equal to resistance into A by L. A by L. so rho is equal to resistance அளவு நம்ம கண்டுபிடிச்சோம் P. A area of the wire. small a ங்கிறது radius, A ங்கிறது area. area is equal to pi a square by L. So by using this formula, if A and L are known, you can find out the specific resistance of this wire. இந்த வயரோட ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் என்ன செஞ்சலாம்? கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளவுதான் எக்ஸ்பெரிமென்ட். 5 மார்க்ல கேட்கலாம். How will you find the unknown resistance of the wire using meter bridge? சரி, நம்ம அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மின்னழுத்தமானி. பொட்டென்ஷியோமீட்டர். பொட்டென்ஷியோமீட்டரோட யூஸ் என்ன அப்படின்னா we can find out the EMF, current, resistance. அதாவது மின்னோட்டம், மின்தடை, மின்னியக்கு விசை எல்லா அவைகளை அளவிடலாம் பொட்டென்ஷியோமீட்டரை பயன்படுத்தி. மின்னழுத்தமானி அது அப்பரண்டஸ் பார்த்தா அது வந்து ஒரு உடன் போர்டு தான் இருக்கும்.
அதில் பார்த்தா அப்படின்னா அவன் மீட்டர் மீட்டரில் ஒரே ஒரு ஒயர் மட்டும் இருந்துச்சு, 1 மீட்டர்ல இருந்து. இங்கே எத்தனை ஒயர் இருக்கு? 10 ஒயர்ஸ் இருக்கு. ஒரே ஒயர் தான். அதான் ஒரு ஒயர் இருந்துச்சுன்னா இதை ஜாயின் பண்ணுறோம், அதில் ஒரு பைண்டிங் ஸ்க்ரூ அதை அப்படியே கொண்டு வந்து அப்படியே வளைச்சு ஏன்னா 10 மீட்டர் நம்மளுக்கு வேணும். 10 மீட்டர் நம்ம நீளமாக கொண்டு போயிட்டோம்னா அது பெரிய கொண்டு வர முடியாது. அப்போ என்ன பண்ணிருக்கோம்? ஃபோல்டு பண்ணிட்டோம். இங்கே அப்படி கொண்டு வந்து இங்கே ஒரு ஸ்ட்ரிப் வழியாக உள்ள கொடுத்து அப்படியே வளைச்சு எடுத்து அப்படியே நினைச்சிடும். அப்படியே வளைச்சு 10 ஸ்ட்ரிப் வந்து அந்த முறை இங்கே வந்துடும். அப்போ இந்த 2 முறையும் நம்ம நினைச்சிடும் யூஸ் பண்ணிக்கிறோம். இதான் பொட்டன்ஷியல் மீட்டர், மின்னழுத்த மாதிரி. இந்த ஒயர் வந்து இட் இஸ் மேட் ஆஃப் மேங்கனீன் ஆர் கான்ஸ்டன்டைன். இது இட் இஸ் மேட் ஆஃப் மேங்கனீன் ஆர் கான்ஸ்டன்டைன்ங்கிற மெட்டீரியல். அப்போ டோட்டல் லென்த் எவ்வளோ இருக்கும்? 10 மீட்டர்ஸ். 1 மீட்டர் அந்த மாதிரி விஷயம் 10 செக்மெண்ட்ஸ் இருக்கு. அதனால 10 மீட்டர் மொத்த லென்த். இதை வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம்? we can find the unknown resistance, current, EMF எல்லாம் என்ன செய்யலாம்? கணக்கிடலாம். சரி, இப்போ நம்ம ஒவ்வொரு தடவை இந்த 10 மீட்டர்ஸ் என்ன செய்ய முடியாது? வரைய முடியாது. அதனால we can take CD. அப்போ CD தான் should be understand. அதுல எவ்வளவு லென்த் இருக்கு? 10 மீட்டர்ஸ் ஆஃப் ஒயர் இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது இந்த 2 டெர்மினல். இப்போ இந்த பொட்டன்ஷியல் மீட்டரோட இந்த 2 டெர்மினல் நம்ம என்ன செய்யணும்? ஒன்னு C எடுத்துக்கிட்டோம், ஒன்னு D எடுத்துக்கிட்டோம். மொத்த இடம் எவ்வளவு மீட்டர் இருக்கு? 10 மீட்டர்ஸ் ஆஃப் ஒயர். என்ன ஒயர்? மேங்கனீன் ஆர் கான்ஸ்டன்டைன். அதுல ரீடிங் எடுக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒரு மீட்டர் ஸ்கேல் நிச்சயம் அட்டாச் பண்ணிருக்கு. அப்போ C க்கு D க்கு இடையில ஒரு பேட்டரி, ஒரு கீ. இது வந்து ஒரு பேட்டரி. இட் சப்ளைஸ் a current I. இந்த சர்க்யூட்டுக்கு என்ன சர்க்யூட் சொல்றோம்னா பிரைமரி சர்க்யூட். இது என்னது? பிரைமரி சர்க்யூட். இது பொட்டன்ஷியல் மீட்டர்ல கனெக்ட் பண்றோம். அடுத்து C ல இருந்து இன்னொரு ஒயர் எடுக்கிறோம். எடுத்து ஒரு பிரைமரி செல் having the EMF மின்னியக்கு விசை எப்சிலான் உள்ள ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணிடுறோம். பிரைமரி செல். அடுத்து ஒரு கேல்வாமீட்டர், ஹை ரெசிஸ்டன்ஸ், உயர் மின்தடை. அடுத்தால ஜாக்கி. இதுதான் கனெக்ஷன். இது செகண்டரி செல். இப்போ நம்ம இந்த EMF எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னா அதே மாதிரி தான். அதில் நம்ம பேலன்சிங் பாயிண்ட் கண்டுபிடிச்ச மாதிரி அக்ராஸ் CD இடத்துல அப்படியே மூவ் பண்றோம். மூவ் பண்ணும்போது when the potential when it shows zero deflection, the current flowing through the galvanometer will become zero. The potential difference across CJ will be equal to the EMF of the battery, the primary cell. அது எப்போ வந்து galvanometerல போகக்கூடிய கரண்ட் வந்து 0 ஆகுதோ, அதாவது இந்த இடத்துல J ல வைக்கும்போது IG will become 0. The current flowing through the galvanometer 0. அப்படி இருக்கும்போது the potential drop across CJ equal to the EMF of the battery. அப்போ potential drop across CJ எவ்வளவு? potential drop across CJ க்கு குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடு ஓம் விதிப்படி E IR. இதுல போகக்கூடிய கரண்ட் அளவு I. இதோட ரெசிஸ்டன்ஸ் இந்த லென்த்ல வெறும் L வச்சுக்கிறேன். அப்ப இதோட ரெசிஸ்டன்ஸ் எப்படி எழுதலாம்? இதோட ரெசிஸ்டன்ஸ் பெர் யூனிட் லென்த் ஓரளவு நேரத்துக்கான மின்தடை வந்து ஸ்மால் r. அப்போ இந்த CJங்கற லென்த்தோட மின்தடை கண்டுபிடிக்க என்ன செய்யணும்? R L ஆல பெருக்கிடணும். சோ RLங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி வயர் CJ. அப்போ current into resistance it is equal to the potential difference. Now this potential difference across CJ is equal to EMF of the battery when the current flowing through the galvanometer equal to 0. So epsilon is equal to IRL. Epsilon is equal to IRL. எதனால current flowing through the galvanometer 0 ஆகும்போது the potential drop across CJ equal to the EMF of the battery. அப்போ potential drop across CJ எவ்வளவு? current into resistance IRL. RL ங்கிறது resistance. So epsilon is equal to IRL. இதுல IR ங்கிறது கான்ஸ்டன்ட். இது வந்து கான்ஸ்டன்ட் கரண்ட் இஸ் சப்ளைட் பை தி பிரைமரி சர்க்யூட். R ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் பெர் யூனிட் லென்த் ஆஃப் தி வயர். இது ரெண்டுமே கான்ஸ்டன்ட். இப்போ வேரியபிள் என்னது? லென்த். So epsilon proportional to length. அதாவது the EMF is directly proportional to the balancing length. That is the principle of the potentiometer. அதாவது மின்னியக்கு விசையானது அது சமன்செய் நீளத்திற்கு நேர்த்தகவில் உள்ளது. மின்னியக்கு விசையானது சமன் செய்யும் நீளத்திற்கு நேர்த்தகவில் உள்ளது. சில 2 மார்க்ல கேக்குறாங்க what is the principle of potentiometer. இதை ஞாபகம் வச்சுக்க. இதை எழுதுங்க. epsilon directly proportional to L. வேர்டிங்ஸ் எழுதுங்க.
the EMF of the primary cell is directly proportional to the balancing length. அதாவது மின்னியக்கு விசையானது அதன் சமன்செய் நீளத்துக்கு நேர்த்தகவில் உள்ளது. 2 மார்க்ல கேட்கலாம். மின்னழுத்தமானியின் தத்துவம் என்ன? அடுத்த முக்கியமான ஒரு 5 மார்க் கேள்வி இருக்கு. How will you find the EMF? How will you compare the EMF of the two primary cells using potentiometer? மின்னழுத்தமானியை பயன்படுத்தி இரு மின்கலன்களின் மின்னியக்கு விசையை எவ்வாறு ஒப்பிடுவாய்? மின்னழுத்தமானியை பயன்படுத்தி இரு மின்கலன்களின் மின்னியக்கு விசையை எவ்வாறு ஒப்பிடுவாய்? அது தனியாக ஒரு 5 மார்க் கொஸ்டின். பிரைமரி சர்க்யூட்ல ஒரே ஒரு கரெக்ஷன் பண்றோம். என்னன்னா எக்ஸ்பெரிமெண்ட் ரிப்பீட் பண்றதுக்காக இத பண்றோம் ஒரு ரியோஸ்டாட்ட கரெக்ஷன். ரியோஸ்டாட் வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ். அப்ப அந்த கரண்ட மாத்திட்டு we can repeat the experiment. இல்ல பிசிக்ஸ்ல வந்து 11th படிச்சிருப்பீங்க. எரர் அதனால அவாய்ட் பண்றதுக்காக we can take more number of readings and find out the average. So error rectify பண்றதுக்காக we can take more number of values and find out the mean value. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ரிப்பீட் பண்றதுக்காக we can correct the ரியோஸ்டாட். இதுதான் பிரைமரி சர்க்யூட். அப்ப சிடி ல என்ன கனெக்ட் பண்றோம்? ஒரு பேட்டரி, கீ, ரியோஸ்டாட், மின்தடை மாற்றி. இதான் அது முதன்மை சுற்று பிரைமரி சர்க்யூட். இட் சப்ளைஸ் a current I. அதே மாதிரி தான் ஐங்கிற கரண்ட் என்னது சப்ளை பண்ணுது. இதுல பார்த்தோம் அப்படின்னா ஒரு புதுசா ஒன்று போடுறோம். என்னன்னா DP DT சுவிட்ச், டபுள் போல் டபுள் த்ரோ. இந்த சுவிட்ச் இருக்கு. இதுல அந்த சுவிட்ச் எங்க போட்டீங்கன்னா இங்க நல்லா கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெண்டு செல் கனெக்ட் பண்ண போறோம். அப்போ இது சென்ட்ரல் டெர்மினல், இல்ல ரெண்டு டெர்மினல் இருக்கு. M என்ன வச்சிருக்கோம்? இது M, இது வந்து N. அப்புறம் அப்படியே கனெக்ட் பண்ண மாதிரி சேனல் ஆகிட்ட ஹை ரெசிஸ்டன்ஸ் ஜாக்கி. இங்க M1 N1. இந்த சைடு M2 N2. இப்போ ஃபர்ஸ்ட் செல் ரெண்டு பிரைமரி செல்லோட EMF என்ன சொல்றோம்? கம்பேர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் செல்ல இதுல கனெக்ட் பண்றோம். having the EMF epsilon 1. இரண்டாவது செல்ல M2 N2 ல கனெக்ட் பண்றோம். epsilon 2 having the EMF. இதோட மின்னியக்கு விசை வந்து epsilon 1, இதோட மின்னியக்கு விசை வந்து epsilon 2. எப்படி கனெக்ட் பண்றோம் அப்படினா positive of these two primary cells இந்த சைடுல கனெக்ட் பண்ணோம். M ங்கற சைடு அதாவது C ல இருந்து கொண்டு கொடுத்துக்கல, C ல இருந்து கொண்டு இந்த சைடு கொடுத்தாங்க. இந்த ரெண்டு பக்கமும் என்ன செய்யணும்? பாசிட்டிவ் கொடுக்கணும். இது வந்து N இந்த சைடு போகுது. கேலோமீட்டர் ஹை ரெசிஸ்டன்ஸ் ஜாக்கி. அந்த பக்கம் ரெண்டுமே என்ன செய்யணும்? நெகட்டிவ் கொடுத்துரும். இப்போ எந்த செல் வேணுமோ இந்த சுவிட்சை வந்து சப்போஸ் நம்ம ஃபர்ஸ்ட் செல் வேணும் அப்படினா இந்த சைடு போட்டுக்கிறோம். நோ the first cell will be included. செகண்ட் செல் இன்க்ளூட் பண்ணலாம். இத செல்ல கனெக்ட் பண்றோம். இது வந்து இன்க்ளூட் ஆயிடும். அப்போ போல செல்ல மாத்திரக்கா என்னறோம்? இந்த சுவிட்ச் போடுறோம். இது என்னது? DP DT சுவிட்ச், டபுள் போல் டபுள் த்ரோ. அதாவது 6 டெர்மினல்ஸ் இருக்கும். இல்ல ரெண்டு 6 டெர்மினல்ஸ் இருக்கும். இதுக்கு பேர் என்ன? DP DT சுவிட்ச், டபுள் போல் டபுள் த்ரோ. சரி, நம்ம எக்ஸ்பெரிமென்ட்டுக்கு வரோம். அப்புறம் நம்ம பிரின்சிபல் பார்த்தோம். பிரின்சிபல் என்ன? epsilon is equal to IRL or epsilon is proportional to L. அதான் பொட்டன்ஷியோமீட்டரோட பிரின்சிபல். இப்போ என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் செல்ல இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். அந்த DP/DT சுவிட்ச் கீழ இருந்து இந்த பக்கம் போடுறோம். Now the cell with the EMF epsilon 1 is included in the circuit. Now you find the balancing length CJ. அது வந்து எவ்வளவு? L1. அப்படியே மூவ் பண்ணனும். தொடர்ந்து வரும்போது the galvanometer will show zero deflection. அந்த இடத்துல நம்ம என்ன நோட் பண்ணிக்கிறோம். அந்த லெந்த் வந்து எவ்வளவு? L1 நோட் பண்ணியாச்சு. சரி, அடுத்து என்ன வரும்? அப்போ இதோட EMF என்ன வரும்? epsilon 1 is equal to IRL1 from the principle of the potentiometer balancing length. இப்போ இந்த செல்லை இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். having the EMF epsilon 2 அந்த DP/DT சுவிட்ச் இந்த சைடு போடுறோம். now we find the balancing point, let it be L2. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு? L2. now the EMF of the second cell epsilon 2 is equal to IRL2. அப்ப epsilon 1 கண்டுபிடிச்சாச்சு, epsilon 2 கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டே டிவைட் பண்றோம். epsilon 1 by epsilon 2 is equal to IRL1 by IR. ரெண்டு கேன்சல் ஆயிடும். so epsilon 1 by epsilon 2 is equal to L1 by L2. so if L1 L2 தெரிஞ்சதுனா we can compare the EMF of the two given primary cells. எக்ஸ்பெரிமென்ட் ரிப்பீட் பண்றதுக்கு என்ன பண்றோம்?
the rheostat position மாத்தி again you can take a set of readings and you can find out epsilon 1 by epsilon 2 and find the mean value to get the exact value of the comparison of EMF of the given two cells. For example, we can compare the EMF of the two cells. ஒரு Lagrange cell, Daniell cell. இந்த மாதிரி ரெண்டு செல் போட்டுலாம் கம்பேர் பண்ணலாம். ரொம்ப ஈஸி எக்ஸ்பெரிமெண்ட் தான். இது வந்து பிரைமரி சர்க்யூட் அதே தான் பேட்டரி கீ ஒரு ரியோஸ்டாட் கரண்ட் மாத்திரக்கா இதுக்கு ஒரு ரியோஸ்டாட் போட்டுறோம். செகண்டரி சர்க்யூட்ல ஒரு டிபிடிடி சுவிட்ச் போட்டுறோம். அதுல 6 டெர்மினல்ஸ் இருக்கும். நடுவுல இருக்கிற M வந்து C ல கொடுத்துறோம். N வந்து கேல்வாமீட்டர் ஹை ரெசிஸ்டன்ஸ் ஜாக்கி. M1 கொடுக்கிற ஃபர்ஸ்ட் செல் having the EMF epsilon 1 போட்டுறோம். M2 M3 என்ன பண்றோம் செகண்ட் செல் epsilon 2 having the EMF போட்டுறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்விட்ச் எங்க போட்டுட்டு find out the balancing coil it will be L1. so epsilon 1 is equal to IR L1. அடுத்து என்ன பண்றோம் இந்த செல் இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். epsilon 2 is equal to IR into balancing இருக்கிறது L2. ரெண்டே டிவைட் பண்ணிட்டா L1 by L2 தான் என்னது epsilon 1 by epsilon 2. so we can compare the EMF of the two given cells using potentiometer. இது ஒரு முக்கியமான ஒரு 5 mark questions. முக்கியமான ஒரு 5 mark questions. சரி இன்னைக்கு தியரியை வந்து படிப்போம். அடுத்த என்ன ஒரு 3 ப்ராப்ளம்ஸ் எழுதுவோம். வணக்கம் we will see some 3 problems. Turn page number 122. 122 பக்கத்தை திறந்துங்க. 10வது ப்ராப்ளம் 10th sum. 4 மீட்டர் நீளமுள்ள மின்னழுத்தமானி கம்பியின் மின்தடை 20 ஓம். இது 2980 ஓம் மின்தடை மற்றும் 4 வோல்ட் மின்னியக்கு விசை கொண்ட மின்கலம் ஆகியவற்றுடன் தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது எனில் கம்பியின் வழியே மின்னழுத்தத்தை கணக்கிடு. A potentiometer wire has a length of 4 meter and a resistance of 20 ohm. It is connected in series with the resistance of 2980 ohm and a cell of EMF 4 volt. Calculate the potential gradient along the wire. என்ன கொடுத்திருக்கு given எழுதிக்கமல்ல length of the potentiometer wire. மின்னழுத்த மானி கம்பியின் நீளம் L is equal to 4 மீட்டர். மின்னழுத்தமானி கம்பியின் நீளம் L is equal to 4 மீட்டர். அடுத்து ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த பொட்டன்ஷியோமீட்டர் வயர். மின்னழுத்தமானி கம்பியின் மின்தடை R பொட்டன்ஷியல் equal to 20 ஓம். Then external resistance R is equal to 2980 ohm. புற மின்தடை R. புற மின்தடை R. Solution. இப்போ the effective resistance of the potentiometer wire is in series with the external resistance. அதாவது அந்த பொட்டன்ஷியோமீட்டர் வயரும் அந்த புற மின்தடையும் தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது. அதன் தொகுபயன் மின்தடை. மின்னழுத்தமானி கம்பி மற்றும் புற மின்தடை தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டதன் தொகுபயன் மின்தடை கண்டுபிடிக்கிறோம். தொகுபயன் மின்தடை ஃபார்முலா RS is equal to ரெண்டே கூட்டணும். அதுனா R எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து R பொட்டன்ஷியோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் R பொட்டன்ஷியல் ரெண்டே கூட்டுறோம். 2980 plus 20 3000 ஓம் அதான் RS. அடுத்து கரண்ட் கண்டுபிடிக்கிறோம். கரண்ட்டுக்கு ஃபார்முலா மின்னோட்டம் I எப்சிலான் பை RS the effective resistance அதாவது தொகுபயன் மின்தடை. எப்சிலான் அந்த அளவு 4 வோல்ட் அதானா 4 வோல்ட். தொகுபயன் மின்தடை 3000. 3000 1000 into 3 எடுத்துக்கிட்டோம். அப்போ 4/3 1000 மேலே போகும்போது 10⁻³ ஆம்பியர். இப்போ 4/3 into 10⁻³ ஆம்பியர் ஐ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? பொட்டன்ஷியல் டிராப் அக்ராஸ் த ஒயர். அந்த கம்பியில் உள்ள மின்னழுத்த வேறுபாடு V is equal to I into R potential. I நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம் 4/3 into 10⁻³ R பொட்டன்ஷியோமீட்டர் அளவு 20. அந்த 20ல என்ன பண்ணிருந்தோம்? ஒரு 10 எடுத்துருந்தோம் தனியா. மிச்சம் 2 இதோட பெருக்கிருந்தோம். 2 into 10ன்னு பிரிச்சு
2 வந்து 4 பெருக்கி 4 2 8 8/3 வச்சுக்கிட்டோம். இந்த 10 என்ன பண்ணிடுறோம், இதோட சேர்த்து 10 3 -3 + 1 -2 வைக்கிறோம். அப்போ V is equal to 8/3 into 10⁻⁻2 volt. அதான் பொட்டன்ஷியல் ட்ராப் அக்ராஸ் த ஒயர். இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்கு, பொட்டன்ஷியல் கிரேடியன்ட். பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் என்ன, V/L. இந்த பொட்டன்ஷியல் ட்ராப்பை என்ன பண்ணணும், லென்த்தால நீளத்தால டிவைட் பண்ணிடணும். நீளம் எவ்வளவு, அந்த கம்பி மின்னழுத்த மாதிரி கம்பியோட நீளம் எவ்வளவு, 4 மீட்டர். அப்போ 4ஆல நினைச்சிடும் வகுத்துருந்தோம். இப்போ 4 8 கேன்சல் ஆகும்போது 2/3 வந்துடும். 2/3 × 10⁻². 2/3ங்கிறது 0.66 × 10⁻². இதுதான் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் அலாங் த ஒயர். ஈக்குவல் டு 0.66 × 10⁻² வோல்ட் பெர் மீட்டர். ஓரலகு நீளத்தில் அந்த கம்பியின் மின்னழுத்தம் 0.66 × 10⁻² வோல்ட் பெர் மீட்டர். அடுத்த சம் 11வது கணக்கு. படத்தில் காட்டப்பட்டுள்ள மின்சுற்றில், இது மின்சுற்று கொடுத்திருக்கு, கேலோமீட்டர் வழியே பாயும் மின்னோட்டத்தை கணக்கிடு. என்ன கண்டுபிடிக்கணும், ஐஜி கண்டுபிடிக்கணும். டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த கேலோமீட்டர் வழியா, இந்த கேலோமீட்டர் அப்படின்னா கேலோமீட்டர் வழியா போகக்கூடிய மின்னோட்டம் ஐஜி என்ன செய்யணும், கணக்கிடணும். Determine the current flowing through the galvanometer G as shown in the figure. சரி, சொல்யூஷனுக்கு வர்றோம். இப்போ அந்த டயக்ராம் பார்த்துக்க. அந்த டயக்ராம்ல Pங்கிற இடத்துல என்ன பண்றோம், கிர்ச்சாஃப்ஸ் முதல் விதியை பயன்படுத்துறோம். அது டுவர்ட்ஸ், 2 வந்து டுவர்ட்ஸ். அப்போ 2 இது அவே, இது ரெண்டும் I1 I2. அப்போ அப்ளை பண்ணும்போது 2 - I1 - I2. அப்போ I1 - I2 அங்கே கொண்டு போயிட்டோம்னா -I1 - I2 அது ப்ளஸ் ஆயிரும். அப்போ I1 + I2 is equal to 2, or I1 is equal to 2 - I2. I1 is equal to 2 - I2. இது சமன்பாடு 1ன்னு வச்சுக்கிறோம். அதாவது சந்தி Pயில் கிர்ச்சாஃபின் முதல் விதியை பயன்படுத்தும் பொழுது நம்மளுக்கு இந்த ஃபார்முலா கிடைக்கும். என்ன அப்படின்னா, இதுல 3 வேரியபிள் அப்படின்னா I1 I2 IG இருக்கு. 3 வேரியபிள் இருந்தா 3 சமன்பாடு வேணும் அதை சால்வ் பண்றதுக்கு. அது என்ன பண்றது, நம்ம 2 வேரியபிளுக்கு கொண்டு வரதுக்காக தான் இந்த சமன்பாடை கொண்டு வந்துருவோம். அப்ப I1 எங்கெல்லாம் வருதோ அங்க என்ன போட்டலாம், 2 - I2 என்ன செஞ்சலாம் போட்டலாம். எங்கெல்லாம் I1 வருதோ அங்க என்ன பண்ணிருந்தோம், 2 - I2 என்ன செஞ்சிருந்தோம் போட்டுறோம். சரியா? அடுத்து கிர்ச்சாஃப்ஸ் 2வது விதி என்ன செய்றோம் பயன்படுத்த போறோம். கிர்ச்சாஃப்ஸ் செகண்ட் ரூல் எந்த க்ளோஸ்ட் பாத்துக்கினா, PQSA அந்த சர்க்யூட்ல எடுத்து வச்சுக்க. பக்கம் 122ல அந்த சம் எடுத்துக்க, அந்த ப்ராப்ளத்தை எடுத்து வச்சுக்க. PQSA அதெல்லாம் என்ன செய்றோம், கிர்ச்சாஃப் 2வது விதியை பயன்படுத்துறோம். Pல இருந்து ஆரம்பி. அந்த 5 ஓம் மின்தடை வழியா போகக்கூடிய மின்னோட்டம் எவ்வளவு, I1. அப்போ 5 × I1. அடுத்த நேர எங்க வர்றோம், IG. அடுத்த G எவ்வளவு 10 ஓம். அது வழியா போகக்கூடிய மின்னோட்டம் எவ்வளவு, IG. G வந்து 10 ஓம். அப்போ 10 IG. இது எல்லாமே ஒரே திசையில இருக்கு, பாசிட்டிவ் வச்சுக்கிறோம். அடுத்த பார்த்தோன்னா I2 வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கு, நெகட்டிவ். அப்போ -15 I2. -15 I2. அந்த பாதையில எங்கனையாவது மின்னியக்கு விசை இருக்கான்னு பாரு, பேட்டரி இருக்கான்னு பாரு. இல்ல. PQSP SA கிடையாது, PQSP அதுல எங்கனையாவது மின்னியக்கு விசை இருக்கான்னு பாரு. இல்ல. அப்ப என்ன செஞ்சலாம், 5I1 + 10IG. இந்த I2 வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல -15 I2. மின்னியக்கு விசை இல்லைங்கிறதுனால நம்ம 0 போட்டுருவோம். இப்போ என்ன பண்றோம்னா, இல்லை எல்லாருமே டிவிசிபிள் 5 இருக்கு. அப்போ என்ன செஞ்சலாம், 5ஆல டிவைட் பண்ணிடலாம் எல்லா டைமையும். அப்போ இது என்ன ஆயிரும், I1. இது வந்து 2IG -3I2 எல்லாத்தையும் 5ஆல நினைச்சிடும் டிவைட் பண்ணிடுறோம். அடுத்து என்ன பண்ணுறோம்னா, I1க்கு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். I1க்கு எவ்வளவு, 2 - I2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 2 - I2 + 2IG -3I2 = 0. சிம்பிளிஃபை பண்றோம். -2I2 -3I2 -4I2 + 2IG = 0. இது சமன்பாடு 2ன்னு வச்சுக்கணும். பிறகு கிர்ச்சாஃப்ஸ் செகண்ட் ரூல் ஃபார் த க்ளோஸ்டு பாத். எந்த பாத்துக்கு,
QRSQ. சரி, அதை அப்ளை பண்ணும்போது நேராக Qலேருந்து ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு 10 ஓம் ரெசிஸ்டர் இருக்கு, அதில் போகக்கூடிய கரண்ட் I1 மைனஸ் ஐஜி, 10 இன்ட்டு I1 மைனஸ் ஐஜி. அடுத்து வரோம் ஐஜி. ஐஜி வந்து அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது, அப்போ மைனஸ் 10 ஐஜி. அடுத்து வந்து 20 ஓம் ரெசிஸ்டருக்கு வரோம், அது வந்து அதே டைரக்ஷனில் இருக்குது, அப்போ -20. அதில் போகக்கூடிய கரண்ட் I1 ப்ளஸ் ஐஜி, I2 ப்ளஸ் ஐஜி. அடுத்து இது எல்லாத்துலேயுமே டிவிசிபிள் பை 10 இருக்குது, 10ஆலே டிவைட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த 10 கேன்சல் ஆயிரும், இங்கே -2 வரும், இங்கே -1 வரும். அடுத்தா அப்போ I1 மைனஸ் ஐஜி -2 I2 ப்ளஸ் ஐஜி. இது 2 அதில் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். I1 மைனஸ் ஐஜி -2 I2, 2 இன்ட்டு I2 2 I2, அதுமாதிரி -2 இன்ட்டு ஐஜி -2 ஐஜி. இனிமேல் லைக் டேர்ம்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டோம். அப்போ I1 I2 எத்தனை இருக்குது -2 I2, ஐஜி வந்து -8 -2 ஐஜி, இன்னொரு -2 ஐஜி இருக்குது, அப்போ -4 ஐஜி இஸ் ஈக்குவல் டு 0. இது வந்து சமன்பாடு 3. அது மாதிரி I1 இப்போ என்ன பண்ணுறோம், 2 I2 சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தோம். இப்போ 2 3 I2 -4 ஐஜி இஸ் ஈக்குவல் டு 0. இது சமன்பாடு 3. அடுத்து என்ன பண்ணுறோம், ஈக்குவேஷன் 2, அந்த ரெண்டாவது ஈக்குவேஷனை என்ன பண்ணுறோம், 3ஆல் பெருக்கிறோம். பெருக்கும்போது 6 -12 I2 சால்வ் பண்ணணும். அதாவது XY நீங்கள் மேத்ஸில் சால்வ் பண்ணுவீங்களா, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுற மாதிரி என்ன பண்ணுறோம், கேன்சல் பண்ணுறதுக்காக இந்த 3ஆல் பெருக்கிறோம். இந்த ஈக்குவேஷன் கிடைக்கி -12 I2 + 6 IG = 0, ஈக்குவேஷன் 4. அடுத்து என்ன பண்ணுறோம், ஈக்குவேஷன் 3-ஐ 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 4 2s are 8, 4 3s are 12, 4 4s are 16. சரி, இனிமேல் என்ன பண்ணுறோம், ரெண்டையும் கழிக்கிறோம். இப்போ 6 - 8 -2, இது மைனஸ் நினச்சிடும், கழிக்கும் போது 0 ஆயிரும், I2 கேன்சல் ஆயிரும். 6 I2 அடுத்தது இது இல்லை கரெக்ட் பண்ணிக்க, இது வந்து இங்கே -4 ஐஜி தானே இருக்குது, -4 ஐஜியை 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 4 4s are -16. அப்போ கழிக்கும்போது 6 - 16 வரும் +22, 6 + 16 22 ஐஜி. இந்த -2 அங்கே கொண்டு போயிருந்தோம், +2, 22 ஐஜி இஸ் ஈக்குவல் டு 2. இந்த 22 அங்கே கொண்டு வந்துருந்தோம், கீழே வந்துடும், 2/22. அடுத்தது அந்த 1 கேன்சல் பண்ணோம்னா 1/11. அப்போ ஐஜி இஸ் ஈக்குவல் டு 1/11 ஆம்பியர். இதில் மட்டும் ஒரு கரெக்ஷன் பண்ணிக்க, இது வந்து என்னது -16 ஐஜி, -16 ஐஜி. இதில் இங்கே -4 இருக்குது, இந்த 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது -16 ஐஜி. டைப்பிங்கில் தப்பாயிட்டு -16 ஐஜி. ஐஜி கண்டுபிடிச்சாச்சு. இவ்வளோதான். ஐஜி அளவு 1/11 ஆம்பியர். சரி, அடுத்த சம் வரும், 12வது சம். நீங்கள் 3வது சம் இது. சரியா, 5 வோல்ட் மின்னியக்கி விசை கொண்ட இரு மின்கலன்கள் தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டு 8 ஓம் மின்தடை மற்றும் 4 ஓம் 6 ஓம் மற்றும் 12 ஓம் ஆகிய மின்தடைகளின் பக்க இணைப்பு ஆகியவற்றின் குறுக்காக இணைக்கப்பட்டுள்ளன. மேற்கண்ட அமைப்பிற்கு மின் சுற்று ஒன்று வரைந்து மின்கலத்திலிருந்து பெறப்படும் மின்னோட்டம், ஒவ்வொரு மின்தடை வழியே செல்லும் மின்னோட்டம் ஆகியவற்றை கணக்கிடு. என்ன பண்ணி கொடுத்துருக்கு, 2 cells of each of 5 volt. இதுக்கு நம்மளே ஒரு டயக்ராம் வரையணும், டயக்ராம் கொடுக்கல. 2 cells of each of 5 volt, 2 செல் இருக்கு, அதோட EMF அளவு 5 volt. அதாவது என்ன கனெக்ட், சீரீஸ்ல கனெக்ட் பண்ணியிருக்கோம் வித் 8 ஓம் ரெசிஸ்டர். நம்ம அதை R1 வச்சுக்கலாம். R1 அந்த அளவு 8 ஓம். அடுத்தல பேரல் 3 ரெசிஸ்டர் வந்து பேரலா கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதில் 4 ஓம் 6 ஓம் 12 ஓம். அதை R2 R3 R4 வச்சுக்கிட்டோம். 4 ஓம் 6 ஓம் 8 ஓம். அதை பேரல் காம்பினேஷன்ல கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், கால்குலேட் கரண்ட் ட்ரான் ஃப்ரம் த செல். இந்த செல்லில் வரக்கூடிய கரண்ட், அதாவது R1 வழியாக போகக்கூடிய மின்னோட்டம். அடுத்தல கரண்ட் த்ரூ ஈச் ரெசிஸ்டர், இந்த ரெசிஸ்டர் உள்ள போகக்கூடிய கரண்ட், இவ்வளோதையும் கண்டுபிடிக்கணும். சரி, இனிமேல் சொல்யூஷனுக்கு வரணும். டோட்டல் EMF, இப்போ 2 செல் இருக்கு, சீரீஸ்ல இருக்கிறதுனால அதுக்கு என்ன ஃபார்முலா, N எப்சிலான். இது நம்ம படிச்சிருக்கோம், செல்ஸ் இன் சீரீஸ். டோட்டல் EMF அளவு N × எப்சிலான். N எத்தனை செல்லுங்கிறது, இங்கே எத்தனை செல் இருக்கு, 2 செல் இருக்கு.
அப்போ 2 இஎம்எஃப் எவ்வளவு 5 வோல்ட், 2 × 5 10 வோல்ட். அப்போ மொத்த இஎம்எஃப் எவ்வளவு 10 வோல்ட். அப்போ எழுதிக்க மொத்த மின்னியக்கு விசை 10 வோல்ட். அடுத்து மின்தடை R2, R3, R4 என்ன இணைப்பு? பக்க இணைப்பு. Resistors R2, R3, R4 are connected in parallel. Parallel formula 1/Rp is equal to 1/R1 plus 1/R2 plus 1/R3. இங்க R2, R3, R4 இருக்கு. அப்போ 1/R2 plus 1/R3 plus 1/R4. அதை சப்ஸ்டியூட் பண்ணுதோம். இது எவ்வளவு 4, 6, 12. 4. 1/Rp is equal to 1/4 plus 1/6 plus 1/12. LCM எடுக்கும் 12. மேலே முன்னாங்க 12, 12, 12, 12. அப்போ 3 plus 2 plus 1. 6/12. 1/Rpங்கிறது என்னது? 6/12. RP என்ன தலைகீழ போடணும் அப்படின்னா 12/6 எவ்வளவு 2 ஓம். அப்போ RP வந்து 2 ஓம். இந்த RPயும் R1 அப்புறத்துல முதல்ல வருது R1ங்கிறது அளவு 8 ஓம். அது என்ன இணைப்பு? தொடர் இணைப்பு இருக்கு. இப்போ தொடர் இணைப்பு ரெண்டையும் கூட்டிட வேண்டியது. RS is equal to RP plus R1 8. அது 8 ஓம் மின்தடை. இது வந்து எவ்வளவு 2, 8, 2 10 ஓம். இதான் மொத்த மின்தடை. அந்த சுற்றுல உள்ள மொத்த R1, R2, R3, R4 ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ். அடுத்து என்ன பண்ண? கரண்ட் drawn from the cell. அதாவது கரண்ட் flowing through 8 ohm resistor. எவ்வளவு கரண்ட் அந்த ரெண்டு பேட்டரி இதெல்லாம் இருக்கு 5 வோல்ட். இந்த ரெண்டுல இருந்து வரக்கூடிய கரண்ட் தான் எங்க போகும்? 8 ohm ரெசிஸ்டர் வழியா போகும். அதான் கண்டுபிடிக்கிறோம். கரண்ட் drawn from the cell. அது வந்து எவ்வளவு? கரண்ட் through 8 ohm resistor. அதுக்கு ஃபார்முலா என்ன? ε/RS. எப்சிலான் கண்டுபிடிச்சிட்டோம். எப்சிலான் வந்து எவ்வளவு 10. RS மொத்த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு 10. அப்போ 10/10 எவ்வளவு 1 ஆம்பியர். அப்போ கரண்ட் எவ்வளவு 1 ஆம்பியர். எது வழியா போகக்கூடியது? 8 ஓம் மின்தடை வழியா போகக்கூடிய மின்னோட்டம் எவ்வளவு 1 ஆம்பியர். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? ஒவ்வொரு மின்தடை 4 ஓம், 6 ஓம், 12 ஓம் வழியா போகக்கூடிய மின்தடை கண்டுபிடிக்கணும். அதுக்கு வோல்டேஜ் டிராப் அக்ராஸ் த பேரலல் காம்பினேஷன் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் VP. அது பேரலல் காம்பினேஷன் அது 3 ரெசிஸ்டர்கள் R3, R2, R3, R4. அதுல உள்ள பொட்டன்ஷியல் டிராப் அதாவது மின்னழுத்த மாறுபாடு அக்ராஸ் த பேரலல் காம்பினேஷன். பக்க இணைப்பில் உள்ள மின்தடைகளின் குறுக்கே உள்ள மின்னழுத்தம் VP is equal to I into RP. I வந்து எவ்வளவு 1 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். RP எவ்வளவு? இந்த பேரலல் உள்ளது நம்ம இதுக்கு முன்னால பார்த்தோம். RP வந்து எவ்வளவு 2 ஓம். அதை சப்ஸ்டியூட் பண்ணுதோம். அப்போ 2 × 1 2 வோல்ட். இனிமேல் கரண்ட் வரும். கரண்ட் த்ரூ 4 ஓம் ரெசிஸ்டர். ஓம் மதிப்பீடு I is equal to V/R. V வந்து 2, R வந்து அளவு 4 ஓம், 4, 2/4, 1/2 டிவைட் பண்ணா 0.5 ஆம்பியர், 0.5. அடுத்த கரண்ட் த்ரூ 6 ஓம் ரெசிஸ்டர். கரண்ட் அதே தான். அடுத்த கரண்ட் VP அதே தான். அப்போ 2 ஓம் தான். அடுத்த 2 வோல்ட் தான். எது மட்டும் மாறும்? மின் தடை மட்டும் மாறும். இதுல மின்தடை வந்து 4 ஓம் 4 போட்டோம். இங்க 6 ஓம் 6 போட்டுடும். அப்போ 2/6 எவ்வளவு 1/3. 1/3 1 3 ஊத்தோம்னா போகாது 0.33 அப்படி போய்கிட்டே இருக்கும் ஆம்பியர். அடுத்தல கரண்ட் த்ரூ 12 ஓம் ரெசிஸ்டர். 12 ஓம் மின்தடை வழியா செல்லக்கூடிய மின்னோட்டம் VP அதே தான் 2. R அளவு 12, 2/12, 1/6 வகுத்தோம்னா 0.166 அப்படி போய்கிட்டே இருக்கும். 0.17 நிச்சயலாம் போட்டுடலாம். 0.17 ஆம்பியர். தட்ஸ் ஆல். அடுத்து வழக்கம் போல அசைன்மெண்ட் 19வது அசைன்மெண்ட். ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு 2 மார்க் கேள்வி. 2 மார்க் கொஸ்டின்ஸ். ஸ்டேட் த பிரின்சிபல் ஆஃப் பொட்டன்ஷியோமீட்டர். 3 மார்க் வந்து ப்ராப்ளம். A potentiometer wire has a length of 4 meter and a resistance of 20 ohm. It is connected in series with the resistance of 2980 ohm and a cell of EMF 4 volt. Calculate the potential gradient along the wire. 5 mark question. How the EMF of the two cells are compared using potentiometer. அடுத்து தமிழ் மீடியம் அசைன்மெண்ட் 19. மின்னழுத்தமானியின் தத்துவத்தை கூறு.
3 மார்க் கேள்வி. நாலு மீட்டர் நீளமுள்ள மின்னழுத்தமானி கம்பியின் மின்தடை 20 ஓம். இது 2980 ஓம் மின்தடை மற்றும் 4 வோல்ட் மின்னியக்கு விசை கொண்ட மின்கலன் ஆகியவற்றுடன் தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது எனில் கம்பியின் மின்னழுத்த சரிவை கணக்கிடுக. மின்னழுத்த சரிவு பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் V/L கணக்கிடுக. அடுத்து 5 மார்க் கொஸ்டின். மின்னழுத்தமானியை பயன்படுத்தி இரு மின்கலன்களின் மின்னியக்கு விசைகளை எவ்வாறு ஒப்பிடப்படுகின்றன? That's all. We'll continue in the next class. Thank you.